வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் டைம் அதாவது 2022, 23 நடந்த டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 இந்த 2 எக்ஸாம்லையுமே நடந்த எல்லா பேசஸ்லையுமே அவங்க கேட்டிருந்த கொஷின்ஸில் முக்கியமான ஒரு டாபிக் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முப்பரிமாண வடிவங்களுடைய ஃபேஸு, வெர்டிசஸ், எட்ஜஸ் இதை வச்சு அவங்க ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே முப்பரிமாண வடிவங்களை பற்றி தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கனச்சதுரம், கனச்சவகம், பட்டகம், முக்கோண பிரமிடு, சதுர பிரமிடு, உருளை, கூம்பு இதெல்லாம் முப்பரிமாண வடிவங்களுக்காக சில உதாரணங்கள். நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம்னா, இந்த கனச்சதுரம், கனச்சவகம், உருளை, கூம்பு, கோலத்துக்கெல்லாம் வலைபரப்பு, மொத்த புறப்பரப்பு, கனளவு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத முன்னாடி நம்ம ஃபார்முலாவும் சொல்லியிருக்கோம், சில கொஷின்ஸும் போட்டிருக்கோம். இதில் இந்த பட்டகம், முக்கோண பிரமிடு இங்கே அந்த ஃபார்முலா வச்சு கொஷின் கேட்க போகிறது கிடையாது. இதுக்கெல்லாம் எத்தனை முகங்கள் இருக்குது, எத்தனை உச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு, எத்தனை விளிம்புகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு கொஷின் கேட்க போகிறாங்க. அப்போ முதல்ல நம்ம முகங்கள், விளிம்புகள், உச்சிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கனச்சதுர வடிவத்தை எடுத்துப்போம். இந்த கனச்சதுர வடிவத்தை வச்சு சொல்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதால இதில் முதல்ல முகங்கள் அப்படிங்கிறது, இப்போ ஒரு கனச்சதுர வடிவம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4 சுற்றி 4 பக்கம், மேலே ஒரு பக்கம், கீழே ஒரு பக்கம்ட்டு மொத்தம் 6 பக்கம் இருக்கும். இதை போட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு கனச்சதுரத்துக்கு மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 6 முகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கனச்சதுரத்துக்கு இருக்கக்கூடிய முகங்களுடைய எண்ணிக்கை 6. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வார்த்தைகள் நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று முகங்கள், இன்னொன்று விளிம்புகள், இன்னொன்று உச்சிகள். முகங்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஃபேஸஸ் அப்படின்வாங்க, எஃப் அப்படிங்கிற எழுத்தாலையும். விளிம்புகள் அப்படிங்கிறத எட்ஜஸ், இ அப்படிங்கிற எழுத்தாலையும். உச்சிகள் அல்லது முனைகள் அப்படிங்கிறத வெர்டிசஸ், வி அப்படிங்கிற எழுத்தாலையும் சொல்லுவாங்க. ஸோ முகங்கள் இருக்கிற 6 பக்கங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது 2 பக்கத்தை இணைக்கக்கூடிய கோடை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விளிம்பு அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோன்னா விளிம்பு. ஏதாவது 2 பக்கத்தை இணைக்கக்கூடிய கோடு. இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கத்து இருக்குது இல்லையா, இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பக்கத்தை இணைக்கக்கூடிய கோடு இதோ இருக்குது பாருங்கள். இந்த கோடை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விளிம்பு அப்படின்னு சொல்லுவோம். 3 விளிம்புகளை இணைக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையையும் என்னன்னு சொல்லுவோன்னா உச்சி அல்லது முனை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இது பாருங்களேன், 1, 2, 3 இது 3 சந்திக்கிற இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உச்சி அல்லது முனை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கனச்சதுரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 முகங்கள் இருக்கும், 12 விளிம்புகள் இருக்கும், 8 உச்சிகள் இருக்கும். முகங்கள் அப்படின்னா ஃபேஸு, விளிம்புகள் அப்படின்னா எட்ஜஸ், உச்சிகள் அப்படின்னா வெர்டிசஸ். இது கனச்சதுரத்துக்கு. இது மாதிரி ஒவ்வொரு முப்பரிமாண வடிவத்துக்குமே இருக்குது. அவங்க அதை ஸ்கூல் புக்கில் அழகாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8th புக்கில் ஒரு பாக்ஸாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸில் கொடுத்து ஒரு லைனை மட்டும் அவங்க கொடுத்துட்டு மீதியை நம்மளை ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ கனச்சதுரத்துக்கு இப்போ தான் சொன்னோம் இல்லையா, 6 முகங்கள், 8 வி அப்படிங்கிறது வெர்டிசஸ். அங்கே சொல்லும்போது எட்ஜஸை முதல்ல சொல்லியிருப்போம், விளிம்புகளை ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் முகங்கள், ரெண்டாவது வி அப்படிங்கிறது உச்சி அல்லது முனை, ஈங்கிறது விளிம்புகள். என்ன கேட்டிங்கன்னா தமிழில் ஞாபகம் வச்சுக்கிறத விட இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாகவுமே இருக்கும். எஃப் வி இ ஏன்னா இங்கிலீஷில் அப்படியே வந்துடும். ஃபேஸஸ், வெர்டிசஸ், எட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் அவங்க கேட்கும்போதுமே தமிழ் மீடியத்தில் கேட்குறாங்களோ இங்கிலீஷில் எப்படியும் அவங்க பைலிங்குள்ள தானே கொஷின் கொடுக்குறாங்க. அப்போ இங்கிலீஷில் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கனச்சதுரத்துக்கு 6, 8, 12 இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் வி இன் இது பக்கத்தில் எஃப் ப்ளஸ் வி ப்ளஸ் இ மைனஸ் இன்னு வி மைனஸ் இன்னு கொடுத்துருக்காங்களா, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல இது 3 முடிச்சிருவோம். கனச்சவகம். கனச்சவகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அதே தான். 6 முகங்கள், 8 உச்சிகள், 12 விளிம்புகள். 6, 8, 12 கனச்சதுரத்துக்கும் கனச்சவகத்துக்கும் ஒரே மாதிரியான ஆன்சர் தான் வரும். அடுத்ததாக முக்கோண பட்டகம். முக்கோண பட்டகம் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 முகங்கள் இருக்கும். நம்ம எப்படின்னு சொல்கிறதுனாலும் சொல்லலாம், அந்த ஷேப்பெல்லாம் வச்சு நீங்கள் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். 5 முகங்கள், 6 உச்சிகள், 9 விளிம்புகள் இருக்கும். 5, 6, 9. அடுத்ததாக சதுர பிரமிடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சதுர பிரமிடு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கிலீஷில் சொல்கிறப்ப ஸ்கொயர் பிரமிட் அப்படின்வாங்க. அந்த வார்த்தை தான் அப்படியே இங்கிலீஷில் ஸ்கொயர் பிரமிட். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 முகங்கள் இருக்கும், ஃபேஸஸ் 5 உச்சிகள் இருக்கும், வெர்டிசஸ் 5, 8
எட்ஜஸ் இருக்கும். விளிம்புகள் 8. எதுக்கு? சதுர பிரமிடுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முக்கோண பிரமிடு. இப்போ அதுக்கு முன்னாடி நான் அதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். முக்கோண பிரமிடோட ஷேப்பை காட்டுறேன். முக்கோண பிரமிடுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரையாங்குலர் பிரமிடு அப்படின்னுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 முகங்கள், 4 உச்சிகள், 6 விளிம்புகள் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றவே சொல்லிட்டேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை பற்றி என்னன்னு சொல்கிறதுக்கு தான். நான் இது ஃபஸ்ட்டு புரியுதான்னு பார்த்துருங்க. மொத்தம் 5 சொல்லியிருக்காங்க. கனச்சதுரம், கனச்சவகம், முக்கோண பட்டகம், சதுர பிரமிடு, முக்கோண பிரமிடு. இதில் F+V-Eன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆய்லர் சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் யூலர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழில் ஆய்லர், யூலர் எந்த வேர்டை யூஸ் பண்ணாலும் ஒன்று தான். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F+V-E. ஏன் சார் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, சில நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கனச்சதுரத்துக்கு 3 கேட்டாங்கன்னா இப்படி எழுத போகிறீங்க. சப்போஸ் மறந்துடுச்சு, இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரம் முதல் 2 கொடுத்துருவாங்க. F-யும் V-யும் கொடுத்துட்டு E கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணி 3வது மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா 2 2 தான் கிடைக்கும். F-யும் V-யும் ஆட் பண்ணி எட்ஜஸை மைனஸ் பண்ணுறோன்னா ஆன்சர் 2 வரும். பாருங்கள், 6 8 14, 14ல் 12 போயிடுச்சுன்னா 2, 6 8 14, 14ல் 12 போயிடுச்சுன்னா 2, 5 6 11, 11ல் 9 போயிடுச்சுன்னா 2, 5 5 10, 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 4 4 8, 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. ஸோ எப்போவுமே ஆய்லர்ஸ் சூத்திரம் படி இது என்ன தான் வரும் அப்படின்னா 2 தான் வரும். இதை வச்சும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. டெட்லேயும் கேட்டிருக்காங்க, புக்லேயும் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேஜை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. டெட் ஆனாலும் டிஆர்பி ஆனாலும் ஈவன் டிஎன்பிஎஸ்சியில் கூட அவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் புக்குக்குள்ளே இருந்து இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு இந்த பேஜ் யூஸ் ஆகும் பாருங்கள். சரிங்களா? இதில் இந்த முக்கோண பட்டகம், முக்கோண பிரமிடு இது எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது முக்கோண பட்டகம், ட்ரையாங்குலர் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கோண பிரமிடு, ட்ரையாங்குலர் பிரமிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில நேரம் அவங்க பேரை கொடுக்காம முக்கோண பட்டகம் பிரமிடுன்னு கொடுக்காம டயக்ராம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், இது சதுர பிரமிடு, இது தெரிஞ்சிடும், கீழே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் இந்த ஒரு ஃபேஸ் மட்டும்தான் அந்த ப்ளூ கலர் டார்க் ப்ளூவில் இருக்கும் பாருங்கள். இதில் 2 ஃபேஸஸ் இருக்கும். அந்த வித்தியாசம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த 2 படத்துக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள். முக்கோண பட்டகத்துக்கும் முக்கோண பிரமிடுக்கும் இது பார்க்கறதுக்கு அந்த பிரமிடு ஷேப்பில் இருக்கும். சரிங்களாமா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆயிலர் தான் கீழே சொல்லியிருப்பாங்க, அந்த ஆயிலர் சூத்திரம் தான் என்ன அப்படிங்கிறத. இந்த ஆயிலர் சூத்திரம் வச்சு கொஷின் கேட்கணும் அப்படின்னா இந்த ஒரு கொஷின் இருக்குது பாருங்கள். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வடிவத்துக்கு முகங்கள் எவ்வளோ, உச்சிகள் எவ்வளோன்றதை சொல்லிவிட்டு விளிம்புகள் என்னென்னு கேட்பாங்க. அந்த மாதிரி மற்ற 2 சொல்லிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் உச்சிகள் 6ன்னு சொல்லிட்டாங்க, விளிம்புகள் 14ன்னு சொல்லிட்டாங்க. முகங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சபடி இந்த முகங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இது கூட F ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? F+V-E = 2. அப்போ இது கூட 6 உச்சிகள் 6 கரெக்டாக? உச்சிகள் 6 இதை ஆட் பண்ணி -14 -14 பண்ணோன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். இப்போ பாருங்கள், 6ல் 14 போயிடுச்சு அப்படின்னா -8, -8 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருதுன்னா +8. அப்போ 2 8 கூட்டினேன் அப்படின்னா 10ங்கிறது தான் ஆன்சர். பாருங்கள், 10 6 கூட்டினா 16, 16ல் 14 போயிடுச்சுன்னா 2. நீங்கள் இந்த மாதிரி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே 10 கழிக்கணும் அப்படின்னா மொத்த 2 கூட்டினா 12 வரணும். அப்போ 8 கூட எதை கூட்டினா 12 வரும்? 4. இப்படியும் போட்டுக்கலாம். ஃபார்முலா எடுத்து போய் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. 8 4 கூட்டினா 12, 12ல் 10 போயிடுச்சுன்னா 2. இங்கே பாருங்கள், 20 10 30, 30ல் 28 போயிடுச்சுன்னா 2. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா 28. ஸோ ஒரு முப்பரிமாண வடிவத்துடைய முகங்களுடைய எண்ணிக்கை, உச்சிகளுடைய எண்ணிக்கை கொடுத்துட்டு விளிம்புடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது டெட்டை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய எல்லா கொஷின் பேப்பர்லையுமே இந்த பாக்ஸ் சொன்னோம் பாருங்கள், இந்த பாக்ஸ்லேருந்து அவங்க ஒரு கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்காக இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. தனியாக கூட நீங்கள் தனித்தனியாக நோட்ஸ் எடுத்துகிட்டு வருவீங்க இல்லையா? அதில் இந்த விஷயத்தை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவாம்மா? தேங்க்யூ.